எது எங்க நடக்குதுன்னே தெரியாம போய் உழைச்சிட்டு இருக்கும் போல. ஓகே, இது ஏபிஐ. நேற்றே இதை பார்த்தாச்சு. அகைன் இன்னொரு டைமு அந்த லாகின் ஏபிஐல அவங்களுடைய டேட்டாவை தூக்கிட்டு, ஓகேவா, நமக்குன்னு இருக்கிற இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை ஸ்டாட்டிக்காக வைக்கிறேன். நீங்கள் டைனமிக்காக டைப் பண்ண வரதை வச்சிருக்கேன். ஓகேவா, சிக்கனும் இதெல்லாம் வச்சுட்டு இதில் டேட்டாவில் என்ன ரெஸ்பான்ஸ் வருது. ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுண்ணா. கேக்குதுண்ணா. email does not exist in DB. ஓகே, ஸ்டேட்டஸை வச்சு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கன்சோல் லாக் இதை நம்ம போட்டு செக் பண்ணிக்கணும். நேற்று பண்ணது சரி, ஓகே, அவங்க கூடயே நம்மளும் இல்லை ட்ராவல் ஆகும். ரெஸ்பான்ஸ் ஓகே, இமெயிலு பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகே, இது என்னன்னா நம்ம இந்த லொக்கேஷன் போட்டதால எகிரி வச்சுட்டு ஓடுது. நம்ம கன்சோல் லாக் போட்டு இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். வந்தாச்சா? ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் ஆத் டோக்கன். ஓகே, சப்போஸ் தப்பாக கொடுத்தா அது என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்றத பார்ப்போம். தப்பாக கொடுத்தோம் அப்படின்னா அதே ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் ஸ்டேட்டஸ். அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டேட்டஸை வச்சு தான் எழுதணும். இஃப் அவங்களுடைய ஏபிஐ வந்து வேறையா இருக்கு, ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ஒரு விதமான ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் என்ன மெசேஜோ அந்த மெசேஜை த்ரோ பண்ணணும். எரர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த டோக்கனை வாங்கி இதில் செட் பண்ணிவிட்டு window.location redirection to it. So response.data இந்த டோக்கன் எதில் இருக்கு? auth டோக்கன் இருக்கு. response.data auth token. ஸோ இப்படின்னு வச்சுக்கோங்க. இது நமக்கு தேவை கிடையாது. என்னன்னே தெரியல. ஸோ அதனால் நான் எரர்னே போட்டிருக்கேன். ஓகே, சிக்கனு யாப்மெயின் இப்படின்னு இங்கே இருக்கு. இப்போ இதை கிளியர் பண்ணிட்டோம். அதை வச்சு லாகின்ல தப்பு வருது. ரெஸ்பான்ஸில் டேட்டாவில் ஸ்டேட்டஸ் கரெக்டு தானே? எதோ தப்பாக மிஸ் பண்ணிக்கலாம். email does not exist in database அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் இந்த கரெக்டாக அங்கே டைப் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வேலிடான இது வரும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல டோக்கனும்
டோக்கன் இங்க வந்தாச்சு. ஓகேவா? இந்த டோக்கனை வச்சு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூசர் லிஸ்ட்டை வந்து டோக்கன் இல்லாம, இப்போ நான் இந்த டோக்கன் இல்லாம நான் பாஸ் பண்றேன் அப்படின்னா எரர். டோக்கனோட தான் நான் இந்த ஏபிஐ ஹிட் அடிக்கும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த யூசர் லிஸ்ட் இந்த டேஷ்போர்டுக்கு வருதா, இந்த பேஜ் டோக்கன் இப்போ இருக்கு, அதனால இந்த டேஷ்போர்டு பேஜுக்கு போகும். இப்போ நம்ம டேஷ்போர்டு பேஜில் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, திரும்ப உள்ளார வரும்போதே நான் ஏபிஐ ஹிட் அடிக்கணும். உள்ளார வரும்போதே ஏபிஐ ஹிட் அடிக்கணும்னா நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணணும்? புரியல. ஓகே, மறந்தாச்சு. கரெக்ட். பேஜ் உள்ளார வரும்போதே யூஸ் பண்றதுக்கு யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேஜுக்குள்ளார வரும்போதே ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் எஃபெக்ட் யூஸ் பண்ணிட்டு எம்டி அரேவை இது பண்ணணும். அப்பதான் உள்ளார வரும்போது ஒரு டைம் மட்டும் கால் பண்ணும். இது இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைமும் கால் பண்ணும். ஓகேவா? ஒரே ஒரு டைம் மட்டும் கால் பண்ணும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபிஐ கால் பண்ணணும், அட் த சேம் டைம் இந்த டோக்கனை பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நமக்கு அதுக்கு தேவையான இந்த ஆக்சிஸ் அதை எடுத்துன்னு வந்து போட்டு போஸ்ட் மெத்தட் இல்லை கெட் மெத்தட் தானே அது. ஸோ தூக்கி முதல்ல போட்டு ஆக்சிஸ் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பதிலாக போடுவோம் fetch data அப்படின்னு ஒரு மெத்தட். என்னன்னா ஃபிக்ஸ் பேஸ் டேட்டா என்ன, இந்த மெத்தடை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ யூஸ் எஃபெக்டில் இந்த மெத்தடை கால் பண்ணணும். ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? இந்த மெத்தடை எழுதிட்டு இங்கே நான் கால் பண்ணுறேன். இங்கே அந்த ஏபிஐயோடைய யூஆர்எலை எடுத்து இங்கே யூஸ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ கெட் அப்படின்னு போட போகிறேன். இப்படி வச்சுட்டு என்னதான் எரர் அடிக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சிஸ் கெட்டு உள்ளார வந்தாலே இது கால் ஆகணும் அப்படின்ட்டு அடி நொறுக்கிடுச்சு. இதுவா? என்னது ப்ரோ fetch ஸ்பெல்லிங் செக் பண்ணுங்க. நான் ஃபெட்ச்க்கு முன்னாடி ஃபங்க்ஷன் ஏதோ வராதா? ஃபங்க்ஷன் வராதா? மண்டை மேல இருக்கிற கொண்டைய மரம் கரெக்டா fetch data அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு எழுதிருக்கும். ஓகேவா? அந்த fetch டேட்டாவை ஓகே நம்ம ஏன் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த இதுவாக தானே கால் பண்ணிருக்கோம். உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன்? கான்ஸ்டன்ட் fetch data ஓகேவா? இப்ப இதுல இங்க பாருங்க என்ன எரர் அடிக்குது அப்படின்னா அன்ஆத்தரைஸ்டு யூசர் அப்படின்னு அடிக்குது. அன்ஆத்தரைஸ்டு யூசர். புரியுதா? இப்ப எதுக்காக இது அன்ஆத்தரைஸ்டு யூசர் அடிக்குது? ஈவன் தோ நீங்க லாகின் பண்ணி உள்ளார வந்தாலுமே உங்களால டேட்டாவை எடுக்க முடியும். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஏபிஐக்கு நான் பவி உங்ககிட்ட நான் சொன்னல, நீங்க இங்க ஹெட்டர்ஸை பாஸ் பண்றீங்க, இது ஓகே. ஆனா ஏபிஐல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஹெட்டர்ஸை பாஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஃப்ரண்ட் எண்ட் மூலமா பண்ணக்கூடியது. எப்படின்னா நீங்க இங்க ஹெட்டர்ஸை பாஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தான் அன்னைக்கு ஒரு இது
இது பண்ண how to send எப்படின்னு போட்டீங்க அப்படின்னா வரும். ChatGPT போட்டா வந்துடும். பட் இது நிறைய விஷயத்த நீங்க பார்க்கலாம். அதனால இதையே யூஸ் பண்ணுங்க. ஹெட்டர்ஸ் உங்களுக்கு அழகா எடுத்து கொடுத்தனே. எனக்குன்னு வந்தா இது நானே தேடுறேன். மேல போயிட்டலாம். நான் 300 கிட்ட சம்திங் ஏதோ போச்சு அந்த நம்பர். அதான் இருக்குண்ணா. ஏபிஐ இதுதான். ஓகேங்களா? எல்லா இடத்துலையுமே இந்த விஷயத்த நம்ம பாஸ் பண்ணணும். எப்படி அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஹெட்டர்ஸ்ல கமா போட்டு பியரர் டோக்கன்லாம் கிடையாது, ஜஸ்ட் டோக்கன் தான். ஓகேவா? ஆத்தரைசேஷன் இங்க நம்ம ஆத்தரைசேஷன் மட்டும்தான். ஓகேவா? நம்ம கோடிங்குமே அப்படிதான் எழுதி வச்சிருக்கோம். உங்களுடைய நோடு கோடிங் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்க அது நோடு கடல் தாண்டி கிடக்கும்னு நினைக்கிறேன். நோடுல யூசர்ல ரெக்வெஸ்ட் ஹெட்டர்ஸ் ஆத்தரைசேஷன் தான் இருக்கும். அப்ப நம்ம ஹெட்டர்ஸ்ல ஆத்தரைசேஷன் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்த்துக்கணும். சரி, இந்த டோக்கனை எங்க இருந்து எடுப்பீங்க அப்படின்னா எடுக்கிறாங்க, இங்க இருந்து எடுக்கிறாங்க. லோக்கல் ஸ்டோரேஜ்ல செட் பண்ணி வச்சிருக்கோம். லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து எடுத்து இங்க வச்சுக்கணும். ஓகேவா? உள்ளார வருது. இந்த டோக்கனை தூக்கி இங்க போடுறேன். The token is variable which holds the token. ஆமா, கரெக்ட். அவன் என்ன சொல்றானா ஆமா சொல்லிட்டு இங்க ஒரு கமாவை போட்டுருக்கோம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்குள்ளார ஆப்ஜெக்ட், சட்டக்குள்ள சட்டை. ஓகே, ஆத்தரைசேஷன். இப்போ ஏபிஐ இது வரப்போகுது. ஆத்தரைசேஷன் டோக்கன் அனுப்புறேன். இப்போ அவன் நமக்கு அதை கொடுக்குறானா இல்லையான்றதை பார்க்கணும். எப்படி டேட்டா வந்துருச்சு. இந்த டேட்டாவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா கான்ஸ்ட் டேட்டா செட் டேட்டா ஸ்டேட் ஒரு அரே. ஓகேங்களா? இதுல ரெஸ்பான்ஸ் வர்றதா இதை தூக்கிட்டு வந்து டேட்டால டேட்டா. ஓகே, டேட்டால எவ்வளோ பெரிய சோம்பேறி வரும். டேட்டால டேட்டா. ஓகேங்களா? செட் டேட்டால இந்த டேட்டாவை நான் கொடுத்தேன். பாத் யூசர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை நம்ம லூப் அடிச்சு காட்டணும். டேட்டா டேட்டா டேட்டான்னு பார்த்து தலை வலிக்கு. யூசர்ஸ்னே வச்சுக்கிறேன். யூசர்ஸ் ஆல்ரெடி சொன்னதுதான். யூசரை ஓகே மேப் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சிம்பிளை போட்டு எல்லையில் யூசர் அப்படின்னு போறோம். வெங்கி அப்படின்றத எல்லா டேட்டாவும் இங்க வந்தாச்சு. என்ன இதை போடும்போது இந்த கீ அப்படின்றத ப்ராப்பரா கொடுக்கணும். இது கீ எதுக்காக நான் கொடுக்கணும் அப்படின்னா யூசர் வந்து ஓகே இந்த இது இண்டெக்ஸ் யூசர் அப்படின்றது டேட்டா, இண்டெக்ஸ் அப்படின்றது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை ரெக்கார்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த கீ எலமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ரியாக்ட் யூஸ் பண்றது விர்ச்சுவல் டாம். ஓகேவா? விர்ச்சுவல் டாம்னா மொத்த ரெக்கார்டையுமே அதை அப்டேட் பண்ணாது. எந்த எலமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கோ அதை மட்டும்தான் அப்டேட் பண்ணும். அப்போ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம இந்த கீ அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ணணும். இப்போ ஒரு 10 எலமெண்ட் இருக்கு, எல்ஐ இருக்கு அப்படின்னா கிக்கு அப்படின்றது சேஞ்ச் ஆயிருக்குன்னா அதனுடைய கீயை வச்சு இதை மட்டும் அப்டேட் பண்ணிவிடும். வேற ஒரிஜினல் டாம் என்ன பண்ணுன்னா மொத்தத்தையுமே அதை அப்டேட் பண்ணும். ஓகேவா? அதுதான் விர்ச்சுவல் டாம் அண்ட் ஒரிஜினல் டாம். இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் சொல்லல, உங்களுக்கு முதல்ல காதுல ஓடணுன்றதுக்காக சொல்றேன். என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரெடி பண்ணும்போது நான் சொல்றேன்.
இப்ப புரியுதா? இப்ப இந்த டோக்கனை எடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின் பேஜுக்கு போயிடும். ஓகேவா? டோக்கன் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோடை பார்த்துக்கோங்க. app.jsல டோக்கன் இல்லைன்னா இந்த பேஜ், டோக்கன் இருந்துச்சுன்னா டேஷ்போர்ட். ஓகேவா? ஆத் டோக்கன் இந்த app.js தான் நீங்க கண்டிஷன் ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இப்ப நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏபிஐ யூசர் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி கரெக்டா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? இதுல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஆக்சியாஸ் இன்டர்செப்டார்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதை நீங்க படிங்க. இது உங்களுக்கான டாஸ்க்.